தேவகுமாரன் கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறந்தவர். But without anointing, Jesus could not. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது. தேவகுமாரன் கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறந்தவர். But without anointing, Jesus could not. Amen. Jesus cannot. Amen. அதனால வேதவசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 10:38 விதமாய் சொல்கிறது. Acts 10:38 says, நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with great power, and he went around doing good and healing all who were oppressed by the devil, because of God was with him. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இயேசுவுக்கே அனாயிண்டிங் தேவனா, இயேசுவுக்கே அபிஷேகம் தேவனா, உங்களுக்கு எனக்கும் எம்புட்டு தேவைன்றதை நீ காலையில் யோசித்து பாருங்க. ஆமென். நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு இந்த காலை வேளை ஒரு கான்வர்சேஷன், ஒரு கலந்துரையாடலை செய்யுங்கள். ஆவியானவரே, ஐ நீட் மோர். கம் ஆன், சே ஐ நீட் மோர். கம் ஆன், ப்ரோக்ளைம் ஐ நீட் மோர். ஐ நீட் டுடே அண்ட் ஐ நீட் மோர். என் மாம்சத்தில் நான் நிறைய பண்ணி டயர்டானது போதும். ஆனால் அபிஷேகம் உங்க மேலே வந்துச்சுன்னா நீங்க டயர்டே ஆகாம நீங்கள் ஓடுவீர்கள், ஆனால் இளைப்படைய மாட்டீர்கள். நீங்கள் நடப்பீர்கள், ஆனால் சோர்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கலைகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எப்படி இயேசு வெறும் 3.5 வருஷம்தான் இந்த பூமியில அவர் ஊழியத்தை செய்தார். ஆனா 2000 வருஷம் தாண்டியும் அந்த இம்பாக்ட் இருக்கு. That is anointing. அப்பனா என்னன்னா, ரொம்ப ஷார்ட் டைம்ல பெரிய வேலையை முடிப்பீங்க. ரொம்ப ஷார்ட் டைம்ல ஆனா ரொம்ப பெரிய இம்பாக்ட், ரொம்ப பெரிய தாக்கத்தை விளைவிக்கிற அளவிற்கு நீங்கள் வேலை செய்வீர்கள். அதுதான் அபிஷேகமா இருக்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப டைம் தேவை. ஆனா நீங்க ரொம்ப குறுகலான நேரத்துல தலைமுறை தாண்டிய விஷயத்தை, ரொம்ப பெரிய காரியத்தை நீங்க செய்வீங்க. பிகாஸ் ஆஃப் அனாயிண்டிங். இன்னைக்கு அது வருது உங்க மேல.